ஃபீலிங்ல வந்துட்டேன் நான். பியூட்டிஃபுல்லா தங்க இருக்கு. மயில இன்னைக்கு பிங்க் மயிலா வந்துட்டேன். அது நீங்க நிரோஷா மேம் தான் காம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா அவங்களோட Dress மாமியார் Dress போட்டுட்டு அவார்ட் ஷோக்கு வந்திருக்கீங்க. எல்லாருக்கும் இந்த மாதிரி மாமியார் வேணும்னு தான் எல்லா பொண்ணுங்களும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இன்னைக்கு இங்க இவ்வளவு தூரம் நிக்கிறேன்னா அவங்க தான் மெயின் காரணம். PS1ல இருக்கிற அந்த மீனா வந்துடவே கூடாது, எக்காரணத்தை கொண்டு அந்த ஜீவா மீனா மாதிரி மாறிடக்கூடாதுன்னு ஒவ்வொரு விஷயமுமே நம்ம பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா நிச்சயமா திருப்பியும் சின்ன பாப்பா பண்றாங்க. சீசன் 1ல உங்களோட ஃப்ரெண்ட் சித்ரா பண்ணிருந்தாங்க. அண்ட் இப்போ நீங்க சீசன் 2ல நீங்க பண்றீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் there is only one முல்லை. அது ரீப்ளேஸ் எல்லாம் பண்றதுல எனக்கு நம்பிக்கை இல்ல. முல்லை எல்லாம் யாருமே இல்ல பேபி, நான் மட்டும் தான் பட்டு அப்படின்னு அவளே சொல்லியிருக்கா. ப்ராஜெக்ட் நான் பாண்டியன் ஸ்டோர்ஸ் பண்றேன்னு சொன்னோடனே சித்தோட அம்மா ஹேர் விக் கொடுத்தாங்க. அப்படி தலையில வைக்கும் போது எனக்கு ஒரு மாதிரி அவ மண்டைக்குள்ளேயே போன மாதிரி சத்யா வழங்கும் ஆனந்த விகடன் சின்னத்திரை விருதுகள் 2024 டைட்டில் ஸ்பான்சர் சத்யா ஏஜென்சிஸ், பவர்ட் பை ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ், co-powered by Presta Women's Wear, associate sponsor Saubhagya, special partner Lalita Jewelry Mart, Karya Groundnut Oil, LIC, roofing partner Zorame Sun Fiber Sheet Agencies, Trichy, savings partner Rupee Apex Group of Companies, tech partner Snapdragon, automobile partner Winfast, health partner SRM Prime Hospital, Ramapuram, OOH partner Next Advertising Solutions, Metro partner Mudra OOH, DOOH partner Skyrams Outdoor Advertising, hospitality partner Feathers Hotel. நம்ம கூட இப்போ the beautiful ஆன ஒரு ஹீரோயின் ஷரண்யா துராரி இருக்காங்க. வெல்கம். எப்படி இருக்கீங்க? தேங்க்யூ ஃபார் தி காம்ப்ளிமெண்ட் கண்மணி. சூப்பரா இருக்கேன். நைஸ். நல்லா இருக்கேனா? செம்மையா இருக்கீங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நாங்க பச்சை கிளி தான் பாத்துருக்கோம். இது பஞ்சவர்ண கிளி மாதிரி. பஞ்சு மிட்டாயில ஃபீலிங்ல வந்துட்டேன் நான். பியூட்டிஃபுல்லா தங்க இருக்கு. மயில இன்னைக்கு பிங்க் மயிலா வந்துட்டேன். அண்ட் எங்க பார்த்தாலும் அவ்ளோ லவ் தங்கமயிலுக்கு. எப்படி ஃபீல் பண்றீங்க ஃபர்ஸ்ட்? நான் சத்தியமா எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் சீரியல்லாம் பண்ணிருக்கேன். ஆனா இது மல்டி ஸ்டாரர். அது முன்னாடி இருக்க சீரியல் எல்லாத்துலயுமே மொத்த கதையை நான் தான் தலையில தூக்கி வச்சு தாங்குவேன். சுத்தி என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா எனக்கு வேலை கம்மி. ஏன்னா என்னோட பாரத்தை நிறைய பேர் சுமக்கிறதுக்கு இருக்காங்க. நான் மட்டும் கிடையாது. பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல பாண்டியன், கோமதி, அப்புறம் ராஜி, மீனா, கதிர் எல்லாருமே இருக்காங்க. சரவணன், செந்தில், இப்படி நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. அதுவும் சீசன் 1ல இருந்தவங்களா இதுல இருக்காங்க. சோ இதெல்லாம் தாண்டி புதுசா 100 எபிசோட்ஸ்க்கு அப்புறமா ஒரு கேரக்டர் உள்ள வரும்போது எனக்கு கேட்டப்போ இல்ல எனக்கு இது செட் ஆகாதுங்க அப்படின்னு தான் சொன்னேன். சோ நான் வேண்டா வெறுப்பா பேர் வச்சு காண்டா மிருகன்னு பேர் வச்ச கதையா நான் வேண்டா வெறுப்பா இல்லைங்க எனக்கு செட் ஆகாதுன்னு சொல்லி சேனல்ல இருந்து ஒரு நம்பிக்கை கொடுத்து என்ன லிட்டரலி எனக்கு யூ கேன் டூ இட் அப்படின்னு அப்படி பண்ண வச்சாங்க என்ன. சோ அரை மனசோட தான் பண்ணேன். சரி சொல்றீங்க நம்ம பண்ணலாம் அப்படின்னு. அப்புறம் என்னடா எப்படிடா அப்படின்ற மாதிரி தான் ஆயிடுச்சு. அது ஆரம்பத்துல இருந்து அதுக்கு நிறைய விமர்சனங்கள் வரும், நிறைய அட்டென்ஷன் நிறைய கிடைச்சது. அதுல எனக்கு இது வரைக்கும் பண்ண எல்லா நான் என்னோட எல்லா சீரியல்ஸை விட இதுல எனக்கு கிடைச்ச அட்டென்ஷன் ஒட்டு மொத்தமா நீங்க டேலி பண்ணா கூட ஆகாதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோ. அப்புறம் போற வழியெல்லாம் தங்க மயில் என்ற பேர் பிடிச்சிருக்கா என்னன்னு தெரியல. அந்த பேர்ல ஏதோ ஒண்ணு இருக்குன்னு நினைக்கிறேன். சோ போகும்போதெல்லாம் குட்டி பசங்களால மயிலுடா மயில் அப்படின்னு கூடி உண்மையிலேயே மயில் காட்டுற மாதிரி அது இன்னும் ஒரு அனிமேட்டட் கேரக்டர் மாதிரி பாக்குறாங்க. எனக்கு அது ரொம்ப புதுசா இருக்கு. இந்த மாதிரியான ரெகக்னிஷன் எனக்கு ரொம்ப புதுசா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சீசன் 1ல உங்களோட ஃப்ரெண்ட் சித்ரா பண்ணிருந்தாங்க. அண்ட் இப்போ நீங்க சீசன் 2ல நீங்க பண்றீங்க. அண்ட் இந்த மொமெண்ட்ல இல்ல, அந்த சீரியல்ல நீங்க நடிக்கும் போதே ஒரு இதுல ஏதோ ஒரு இடத்துல சித்ராவை மிஸ் பண்ற மொமெண்ட் அண்ட் நினைச்சு பாக்குறது அப்படின்ற இருக்கும் கண்டிப்பா. பட் ஓகே. சோ அப்படி இருக்கும்போது ஏதோ ஒரு இடத்துல அவங்களோட எனர்ஜி, அவங்களோட ஆரா எல்லாமே நம்ம அந்த அந்த இடத்துல பிரசன்ஸ் ஃபீல் பண்ணி நடிக்கிறது அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? சோ அது பத்தி ப்ளீஸ் கொஞ்சம் சொல்லலாம். ஓகே, டோட்டலி. அது எப்படி நான் மிஸ் பண்ணாம இருக்க முடியும் அந்த இடத்துல? ஏன்னா சித்து நானும் அவ அந்த ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது நான் என்னோட சீரியல் பண்ணிட்டு இருக்கும்போது முல்லையை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் கேட்டாங்க முல்லை ஏன் நீங்க பண்ணல அப்படின்னு. நான் சொன்னேன் என்னை பொறுத்த வரைக்கும் there is only one முல்லை. அது ரீப்ளேஸ் எல்லாம் பண்றதுல எனக்கு நம்பிக்கை இல்லை. நோ ஆர்டிஸ்ட் இஸ் பிகர் தென் அ ப்ராஜெக்ட், அது உண்மை. ஆனா முல்லையை பொறுத்த வரைக்கும் அவளுக்கு கிடைச்ச லவ்வுக்கும் அது அவளோட அகால மரணம் அது அன்டைம்லி டெத்துக்கும் அது திரும்பவும் அந்த இடத்துல என்னால முல்லையெல்லாம் என்னால அதை ஏத்துக்கவே முடியாது. ஸோ அது மாதிரி அவளும் சொல்லியிருக்கா, நான் சொல்லல. முல்லையெல்லாம் யாருமே இல்லை பேபி, நான் மட்டும் தான் பட்டு அப்படின்னு அவளே சொல்லியிருக்கா. ஸோ அவளாலே ஏத்துக்க முடியாது வேற ஒருத்தவங்க அந்த இடத்துல நிரப்புறது அப்படின்றது. ஸோ அந்த இடத்துல நான் சீசன் 1ல வராததுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. ஆனா சீசன் 2ல முல்லையா வரல, நான் தங்கமயிலா வந்திருக்கும் போது அவளை நான்
நான் பேசாத இடமே இல்ல. அந்த இடத்துக்கு வரும்போதுல, இந்த லொகேஷன்ல எத்தன நாள் அவ ஷூட்டிங் வந்திருப்பா? இங்க தான் நின்னு இருப்பால்ல. இங்க உங்ககிட்டலாம் பேசுவால்ல. உங்ககிட்ட எப்படி பேசுவா? உங்ககிட்ட என்ன சொல்லுவா? எப்படி இருப்பா? அப்படின்னு அந்த டைரக்டர் டேவிட் சார் தான் இங்கேயும் டைரக்டர். ஸோ அவர்கிட்ட பேசுவேன் அவள பத்தி. ஸ்டாலின் அண்ணா கிட்ட பேசுவேன். ஸோ எல்லார்கிட்டயுமே வந்து பேசுவேன் அவள பத்தி. இங்க தான் நின்னு இருப்பால்ல. இப்படிதான் பேசியிருப்பால்ல அப்படின்ட்டுலாம். எனக்கு ஏன்னா அவ அத பத்தி ரொம்ப நிறைய பேசியிருக்கா. ஏன்னா அவளுக்கு ரொம்ப 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 அவளோட ஓட்டத்துக்கு அப்புறமா, உழைப்புக்கு அப்புறமா கிடைச்ச ஒரு வெற்றி. ஸோ எனக்கெல்லாம் அது ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்ல ஈஸியா கிடைச்சது அந்த சக்சஸ் எனக்கு. அவளுக்கு ஓடி ஓடி இது எனக்கு கிடைக்காதா கிடைக்காதான்னு ரொம்ப வருஷமா ஆசைப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 8 இயர்ஸ் ஸ்ட்ரகிள்க்கு அப்புறமா கிடைச்ச ஒரு சக்சஸ். ஸோ அந்த சக்சஸை வந்து அவ அனுபவிச்ச இடம் அது. அந்த இடத்துல அடுத்ததா நானும் வந்திருக்கேன். அந்த குடும்பத்துல நான் வந்திருக்கேன். அந்த இடத்துல வரல. ஸோ எனக்கு வந்து அது ரொம்பவுமே எமோஷனலான ஒரு கனெக்ஷன். இன்ஃபேக்ட் எனக்கு இந்த ப்ராஜெக்ட் நான் பாண்டியன் ஸ்டோர்ஸ் பண்றேன்னு சொன்னோடனே சித்தோட அம்மா வந்து எனக்கு அவளோட ஹேர் விக் குடுத்தாங்க. ஸோ அதுதான் இப்ப கூட பாத்தீங்கன்னா நிறைய ரிசம்பிளன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி போட அது தெரியல. அது அப்படிதான் 2 பேருமே அப்படிதான் கட்டுவோம். பட் அவளோட ஹேர் விக் தான் எனக்கு எக்ஸ்டென்ஷன்ஸ் எல்லாமே அவளோட தான். ஸோ முல்லை கேரக்டருக்கு பண்ண எக்ஸ்டென்ஷன்ஸ் எல்லாமே அப்பவே அது எல்லாமே அவங்க கொடுத்தாங்க. நான் இல்ல சரியா வருமானம் இல்ல நீ யூஸ் பண்ண நீ தான் வச்சுக்கணும் அது அப்படின்னு கொடுத்தது. ஐ எம் யூசிங் தட். அது வந்து அந்த செட்ல அது அப்படி தலையில வைக்கும் போது எனக்கு ஒரு மாதிரி அவன் மண்டைக்குள்ளேயே போன மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். பட் ஐ திங்க் இட்ஸ் ஆல் வெரி பர்சனல் அண்ட் வெரி ப்ரெஷியஸ். ஐ டோட்டலி ரெஸ்பெக்ட் தட் உமன்ஸ் ஹார்ட் ஒர்க் அண்ட் ஃபார் ஆல் தட் ஷி ஹஸ் அச்சீவ்ட். irreplaceable. ஃப்ரம் யூர் ஹார்ட் நீங்க வந்து அவ்வளோ அழகா ஒரு விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க. இது வந்து எந்த அளவுக்கு நீங்க அவங்கள மிஸ் பண்றீங்க அப்படிங்கிறது வந்து உங்களுடைய கண்கள், உங்களுடைய வார்த்தைகள், உங்களுடைய நினைவுகள்ல வந்துட்டு நீங்க இது சொல்லும் போதே வந்து அது தெரியுது. உங்களுடைய செட்ல எல்லாருமே ரொம்ப ஃபன்னான ஒரு பர்சன் தெரியும். எல்லாருமே கொஞ்சம் அராத்து கோளாறு பிடிச்சவங்களா இருப்பீங்க இல்லையா? ஆமா ஆமா. செட்ல யார நீங்க வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுவீங்க? செட்ல டார்ச்சர் பண்றதுன்னா வந்து நிரோஷா மேம் தான். நானும் சரவணனும் நம்ம விஜய் கதர் நானும் அவனும் பயங்கர செட்டில் ஆறாது. அப்புறம் ராஜ்குமார் மாம்ஸ் பழனி வெளிச்சத்தை பார்க்கா இல்லையா? சோ நாங்க 3 பேரு ஒரு பயங்கரமான அராத்து கும்பல். எங்களோட வந்து நாங்க 4 பேர் ஆக்சுவலா. நிரோஷா மேம், நானு, விஜய் கதர், எங்க சரவணன் அண்ட் பழனிவேல். நாங்க 4 பேரு. சோ நாங்க 3 பேரும் செட்டு போட்டு நிரோஷா மேம பயங்கரமா ஓட்டுவோம், அழ விடுவோம். அப்புறம் நல்லா இருக்கும், பயங்கர ஃபன், கழிச்சிட்டே இருப்போம். நீங்க சூப்பரா ரெடி ஆயிட்டு வந்திருக்கீங்களா? இந்த கலர் காம்போ நிறைய விஷயங்களை நாங்க உங்க பாக்கும்போது உங்களோட சோஷியல் மீடியாலயுமே ட்ரெஸ் நல்லா இருக்கா, பியூட்டிஃபுல்லா இருக்கு. உள்ள வந்து அந்த ஒரு ப்ளூ, அப்புறம் இந்த வந்து அழகான ஒரு ஃபிளேர்ல செம்மையா இருக்கு. இதெல்லாம் நீங்க ஏதாவது நீங்க இதுக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, நீங்க நிரோஷா மேம் தான் காம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஏன்னா அவங்களோட ட்ரெஸ் என்னங்க சொல்றீங்க? மாமியார் Dress போட்டுட்டு அவார்ட் ஷோக்கு வந்திருக்கீங்களா? மாமியார் அல்லவோ மாமியார், இதுவல்லவோ மாமியார். எனக்கு ரியல் லைஃப்ல கூட இப்படி எல்லாம் எனக்கு கடவுள் கொடுக்க முடியாத போல இருக்கு. சோ உண்மையிலே ஷீ இஸ் தி ஸ்வீட்டஸ்ட். அவங்களுக்கு வந்து ஃபேவரட் மாமியார் வந்து அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி அவங்க நந்தி அவார்ட் உட்பட எவ்வளவு அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. நிரோஷா மேம் விருதெல்லாம் தாண்டின ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு. ஆனா இந்த அவார்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப மோஸ்ட் பிஃபிட்டிங் அவார்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா மாமியார்னா ஷீ இஸ் தி ஸ்வீட்டஸ்ட் மாமியார். எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒண்ணு ஜாலியா நமக்கு இருந்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு நம்ம தோன்ற ஒரு பொண்ணு நினைக்கிற மாதிரி மாமியார். தமிழ் எந்த அளவுக்குன்னா இன்னைக்கு வந்து நான் ரொம்ப நார்மலான ட்ரெஸ், சிம்பிளான ஒரு சல்வார் தான் எடுத்து வச்சிருந்தேன். ஷூட்டிங் இருந்தது. ஷூட்டிங் முடிஞ்ச உடனே அப்படின்றதுனால எனக்கு ரொம்ப டயர்டா இருந்தது. ஐ டென்ட் திங்க் மச் அபவுட் இட். அவங்கள என்ன போடுற, இல்ல இதெல்லாம் போடவே கூடாது அப்படின்னுட்டு அவங்க வீட்டுல வந்து அவங்க வீட்டுல இருந்து கால் பண்ணி வீடியோ கால் ஒரு மணி நேரம் உட்காந்து இது அதுன்னு எல்லாத்தையும் எடுத்து வர வச்சு என்ன போட்டு வச்சு இதுதான் நல்லா இருக்கு போடணும்னு லிட்டரலி போட்டு விட்டு என்ன கூட்டிட்டு வந்திருக்காங்க கையோட. ஹேண்ட் தான் வந்தோம் வரும்போது. ஐ திங்க் லைக் மோர் தென் த ஆன் ஸ்கிரீன் மாமியார், ஷீ இஸ் த ஸ்வீட்டஸ்ட் ஃப்ரெண்ட் ஒன் குட் ஆஸ்க் ஃபார். நம்மளோட கிளாத்திங் கம்ஃபர்டபுளா இருந்தாதான் நம்மளோட எல்லா வேலையுமே கான்ஃபிடென்ட்டா, எஃபெக்டிவா, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா செய்ய முடியும். அதிலும் பெண்களுக்கு கிளாத்திங் எப்பவுமே சேஃப் ஃபீல கொடுக்கும். அந்த வகையில பெண்களுக்கு ஏத்த மாதிரி சாஃப்ட் அண்ட் பிரீதபிள் ஃபேப்ரிக்ல இன்னோவேர் தயாரிச்சுட்டு வராங்க பூமர் கிளாத்திங் கம்பெனியின் லேடிஸ் இன்னோவேர் பிராண்டான பிரெஸ்டா இன்னோவேர். பெண்களின் செல்ஃப் கான்பிடன்ஸ், ஸ்டைலிஷ் லுக் மற்றும் கம்ஃபர்டபுளான அவங்களோட விருப்பத்துக்கு ஏத்த மாதிரியான உடைகளை வடிவமைக்கிறதே பிரெஸ்டாவின் முக்கிய நோக்கம். ஆங்கிள் லெகின்ஸ், சுடிதார் லெகின்ஸ், லான்ச் வேர், குர்த்தி பேண்ட், ஷிம்மர் பேண்ட்னு
எக்கச்சக்க வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பிரீமியம் குவாலிட்டில இன்னவேர் தயாரிச்சுட்டு வராங்க. Presta, let your body love it. நீங்க வந்து இந்த கலர் மேட்ச்லாம் கலர் தியரிலாம் உங்களுக்கு ரொம்ப நல்லா வரும் அப்படிங்கிற ஒரு ஆமா. ஏன்னா ஒரு டிஃப்ரெண்டான கத்திரிப்பூ கலர்னா அதுக்கு ஒரு அரக்கு கலர்ல எல்லாம் போட்டு நான் வந்து பாத்திருக்கேன். என்னங்க பச்சை கலர் போட்டு பாத்திருக்கேன், இது என்னங்க இது அப்படின்ற மாதிரி கலர் காம்பினேஷன்லாம் நீங்க தான் பண்ண முடியும். ஆமா, நான் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவேன். தங்கமயில் கேரக்டர் நான் ரொம்ப என்ஜாய் பண்ற கேரக்டர். அது நிறைய ஒரு பேட்டர்ன் செட் பண்ணிட்டேன், காட்டன் சாரீஸ் அப்படின்னு. ஸோ காட்டன் சாரீஸ்ல கம்ஃபர்டபுளா, ஏன்னா தங்கமயில் வந்து ஆஃபீஸ்லாம் போக மாட்டான். அப்போ அதுல நான் எவ்வளவு எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமோ நான் அவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்றேன். ஸோ கலர், வித்தியாசமான கலர் காம்பினேஷன்ஸ் எல்லாமே சலிக்க சலிக்க ரொம்ப ஆசைப்பட்டு நான் வந்து போடுறதுன்னா, அதாவது எல்லாரும் வந்து தங்கமயில் சாரி கட்டி பாத்திருக்காங்க. இப்ப தங்கமயில் வந்துட்டு டாப் பாட்டம்னு லெகின்ஸ் எல்லாம் போட்டு அப்படியே ஃபுல்லா ஃபயர் மோட்ல நீங்க இறங்கினா எப்படி இருக்கும்னு ஒரு இமேஜினேஷன். ஓகே, நான் வந்து உங்களுக்கு டாப் கலர் சொல்லுவேன். ஓகே, நீங்க வந்து அதுக்கு லெகின் கலர் என்ன கலர் போட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்க. ஓகே, டாப் வந்து ஒரு ரெட் கலர்ல அப்படின்னா பாட்டம் என்ன கலர்? கிரீம் கலர். ரெட்டுக்கு ரெட் இல்ல, மரூன்னா கிரீம். மரூன்னா கிரீம். அப்ப ரெட்னா ரெட்னா பீச். பீச். ரெட்டுக்கு பீச். ஆஹா, பியூட்டிஃபுல்லான பீச். பேஸ்டல் பீச். ஒயிட்டுக்கு ஒயிட் டாப். ஒயிட் டாப்க்கு நான் ஒயிட் தான் போடுவேன். ஒயிட் டாப்க்கு ஒயிட் லெகின். ஒயிட் ஃபுல் பியூர் ஒயிட்ல இருந்துருவீங்க. ஓ நைஸ். இது மட்டும் பாந்தினி மாதிரி, அதாவது ஒரு நல்ல பிரைட் பாந்தினி, ஒரு ஃபியூஷியா பிங்க் மாதிரியான பாந்தினி. ஓகே, எல்லோ டாப்புக்கு என்ன லெகின் போடுவீங்க? கிரே லெகின். எல்லோக்கு கிரே லெகின். ஆஹா, பியூட்டிஃபுல் காம்பினேஷன். பிளாக் டாப்புக்கு பிளாக்கும் ஒயிட்டும் ரெண்டுமே எப்பவுமே நான் அப்படியே தான் விடுவேன். சேம் பிளெயின் கலர்ஸ். ஓகே, நதிங் பீட்ஸ் black and white. லாவெண்டர் கலர் டாப்க்கு எல்லோ, பேஸ்டல் எல்லோ. பேஸ்டல் எல்லோ. ஆஹா, சரியான கலர் காம்பினேஷனா சொல்றீங்க. பீச்க்கு பீச் கலர் டாப். பீச்னா ரெட் போடலாம். அதேதான், அப்படியே உல்டா பண்ணிரலாம். ஓகே, வேற ஏதாவது கலர் ஆப்ஷன்னா? பீச்க்கு வந்து நான் வந்து ஆலிவ் கிரீன் போடுவேன். பீச் அண்ட் ஆலிவ் கிரீன் இங்கிலீஷ் கலர்ஸ். ஆஹா, நைஸ்ங்க, நைஸ். ப்ளூ டாப். ப்ளூனா எனக்கு ஆக்சுவலா ப்ளூக்கு இப்போ நான் கிரே போடுறேன், எனக்கு பிடிக்கும். ப்ளூக்கு கிரே. நைஸ் ஒன். டாப் கிரீன். ப்ளூ வந்து ஆன் யுவர் ஃபேஸ் இருக்கும், அதனால கிரே வந்து கொஞ்சம் அப்சர்வ் பண்ணும். சோ அது கொஞ்சம் டோன் டவுன். நைஸ். கிரீன் டாப் போடுறீங்க அப்படின்னா? கிரீனுக்கு நான் வந்து பச்சை எனக்கு எப்பவும் ரொம்ப பிடிச்ச கலர் பேஜ் போடுவேன். புதுசா இருக்கும். ஏன்னா கிரீன் அண்ட் எல்லோ எப்போ பார்த்தாலும் கிரீன், ரெட், கிரீன், எல்லோ. கிரீனுக்கு வந்து ஆக்சுவலா ஆக்வா ப்ளூ, டீல் அந்த மாதிரி எல்லாம் போடலாம். அடடடா, டிஃபரெண்டான கலர்ஸ்லாம் உங்ககிட்ட இருந்தா கத்துக்கணும் போல. இதுக்காகவே உங்களுக்கு வந்து நான் ஒரு செதுக்கப்பட்ட ஒரு கிஃப்ட் ஹேம்பர் நான் வந்து வச்சிருக்கேன். எங்க இதெல்லாம் இருக்குன்னு சொல்லிருந்தீங்கன்னா நான் இன்னும் நல்லா யோசிச்சு சொல்லிருப்பேனே. உங்களுக்காகவே டு bring in the confidence in you, Presta உடைய விமென்ஸ் வேர்ல இருந்து அழகான லெகின்ஸ். Thank you. சத்யா வழங்கும் விகடன் சின்னத்திரை விருதுகள் 2024 இப்ப நம்ம கூட நிரோஷா மேம் இருக்காங்க. கண்டிப்பா பாண்டியன் ஸ்டோர் அப்படின்றது உங்களுக்குமே ஒரு பெரிய ஃபேமிலியா கிடைச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். மக்களுமே சரி, அங்க உள்ள இருக்க டீமுமே சரி, எவ்வளவு ஸ்பெஷலா இருக்கு? வெரி ஸ்பெஷல் டு மை ஹார்ட். ஏன்னா லாஸ்ட் மினிட் ஒத்துக்கின ப்ராஜெக்ட். ஓகே, பட் ஐ டிடன்ட் எக்ஸ்பெக்ட் இது வண்டர்ஃபுல் ப்ராஜெக்டா மாட்டோம். பிளஸ் லாட் ஆஃப் பீப்பிள், குட் ஹார்ட்டட் பீப்பிள் அத இந்த ப்ராஜெக்ட்னால வெரி ஹாப்பி டு பி இன் தி ப்ராஜெக்ட். கண்டிப்பா. ஏன்னா நாங்க உங்களை ஃபேமிலியா தான் பாக்குறோம் அப்படின்றப்ப அங்க ஆஃப் ஸ்கிரீன்ல எப்படி இருக்கும் மேம்? ஆஃப் ஸ்கிரீன் இஸ் வெரி குட். ஓகே, ஐ ஹேவ் ஃபியூ ஆர்டிஸ்ட், வெரி கெமிஸ்ட்ரி வைஸ் ரொம்ப நல்லா இருக்கு. அவங்க கூட ஒர்க் பண்றதுக்கும் ஆஃப் ஸ்கிரீன் அண்ட் ஆன் ஸ்கிரீன்ல. ஓகே, சோ கொஞ்சம் ஹர்டில்ஸ் அங்கங்க இருக்கும், டாஸ்க் இருக்கும். ஓகே, பட் ஆனா பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. And இப்ப கோமதி கேரக்டர் அப்படின்றப்ப மக்கள் கிட்ட வந்து ஒரு பயங்கரமான லவ் கிடைக்குது. அண்ட் நேர்ல பாக்குறப்ப அந்த லவ் வந்து இன்னும் எக்ஸ்ட்ராவா காமிப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி லவ் வந்து அப்படியே கொட்டின தருணங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் எப்படி ஃபீல் பண்றீங்க? எப்படி இருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? ரொம்ப நல்லா இருக்கு. யூசுவலி வந்து ஒரு இவ்வளவு ஒரு நல்ல ஒரு மாமியாரோ ஒரு மாமியார், ஆமா, ஏன்னா மாமியார் வந்து யூசுவலி வில்லியா இருப்பா. ஏதாவது இதுல வெரி ஸ்வீட் மாமியார். மதரா எடுத்துட்டா கூட வில்லி மதரா இருக்கலாம், பட் இதுல வெரி ஸ்வீட் மதர். சோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிளேயிங் போத்னால ரெண்டுமே வெரி பாசிட்டிவ் நோட்ல இருக்கனால. அண்ட் ரெண்டாவது எல்லார் வீட்லயுமே எங்க அம்மா இப்படிதான் இருப்பாங்க, எங்க மாமியாரும் இதே மாதிரி இருக்க கூடாதா? சோ இந்த மாதிரி நிறைய விஷயம் கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எஸ், கண்டிப்பா. இப்ப வந்து உங்க கேரக்டருக்கும் கோமதி கேரக்டருக்கும் ஏதாவது சிமிலாரிட்டிஸ் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி நீங்க ஃபீல் பண்ணது இப்ப அந்த கேரக்டர் ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஏன்னா நிறைய பேர் ரிலேட் பண்ணிக்கிறாங்க அந்த கேரக்டரோட. நீங்க ரிலேட் பண்ணிக்கிற விஷயங்கள் தான் என்னோட வாழ்த்தனம் நிறைய இருக்கு அதுல. ஓகே, சோ அது கொஞ்சம் ரிலேட் ஆகுது. அண்ட் I wanted to be a good mother-in-law. நான் எனக்கு இப்ப பசங்க இருந்தா அப்படி இருக்கு. சோ அது கொஞ்சம் ஜெல் ஆயிடுச்சு எனக்கு. சரி, அங்க பாரு, ஒரிஜினல் I don't have children, no planning of them. பட் இந்த mother-in-law போஸ்ட் போடும்போது மாமியார்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு ஒரு
ஃபீல் இருந்தது, அந்த கியூட்னஸ் மாட்டிக்கிச்சு இதுல. எஸ், நிச்சயமா. இப்ப வந்து சின்ன பாப்பா பெரிய பாப்பாவா இருக்கட்டும், அதுமே இன்னும் எங்களால மறக்க முடியல அந்த கேரக்டர்ஸ். அத பத்தி இன்னும் ஆடியன்ஸ் வந்து பேசுறாங்களா உங்ககிட்ட? Of course நிறைய பேர் ஏன் திருப்பியும் பண்றது இல்ல, பண்ணுங்க. We want next part. ஆமா, சின்ன வாண்டில இருந்து பெரியவங்க வரைக்கும் அதை ரீச் ஆச்சுனால had made people happy and smile னால எல்லாரும் பண்ணுங்க, ரொம்ப ஜாலியா இருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துங்க அப்படிவாங்க. உங்களுக்கு அந்த ஆசை இருக்கா? ஏன்னா அந்த கேரக்டரே ஒரு மாதிரி ரொம்ப பரபரப்பா துருதுருன்ற மாதிரி இருக்கும் இல்லையா? எனர்ஜெட்டிக்கா. கண்டிப்பா, நிச்சயமா திருப்பியும் சின்ன பாப்பா பண்றாங்க. we will love to do that. ஓகே, சின்ன திரையில இந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு எங்களுக்கு. ஆமா. And உங்களுடைய பூங்காவனம் சாங் கேட்டு அமிதாப் பச்சன் சாரே பெரிய ஃபேன் ஆயிட்டாரு அப்படின்ற வரலாறு இருந்தது. அதெல்லாம் கேக்குறப்ப எப்படி இருந்தது உங்களுக்கு அந்த டைம்ல? இட்ஸ் a proud moment. ஏன்னா I'm very lucky. அவ்வளவு பெரிய லெஜெண்ட் வந்து இஸ் a fan of mine சொல்லப்ப வந்து ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ணேன். ஓகே, and very thrilled. அதே மாதிரி ரஜினி சார் when he said yes நான் நல்லா இருக்கேன், so the legends கிட்ட அதை கேட்கும்போது extremely proud. ஓகே, ரொம்ப happy about it. எஸ். நீங்க நிறைய இந்த மாதிரி ப்ரௌடான மொமெண்ட்ஸ் எல்லாம் பாக்குறப்ப, இப்ப நீங்க திரும்பி பாக்குறப்ப இந்த ஒரு மொமெண்ட் நினைக்கிறப்ப எனக்கே ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இதுதான் என்னோட ப்ரௌடஸ்ட் மொமெண்ட் இன் லைஃப் அப்படின்னு சொல்லி நீங்க கரியர்ல சாதிச்ச விஷயம்னா? till today god's blessing வந்து நடிக்கிறேன் இன்னைக்கும் வந்து been nominated பண்ண போகும்போது it's still a proud moment தானே. ஓகே, இவ்வளவு வருஷமா சஸ்டெயின் பண்றது பெரிய விஷயம். அண்ட் லாட் ஆஃப் ஜென்ரேஷன் மாறிட்டே இருக்கு. நம்ம இன்னும் வந்து கடல் புண்ணியத்துல இருக்கிறது ஒரு நல்ல விஷயம் தான், நாங்க சஸ்டெயின் பண்ணி இருக்கிறது. சோ அது ஒரு ப்ரௌடான ஒரு ஆமா, மொமெண்ட். நல்ல விஷயம் தான். வெரி ப்ரௌட் ஆஃப் இட். இப்போ உங்ககிட்ட ஒரு சின்ன செக்மெண்ட், ஓகேவா? கலாய்க்கிற மாதிரி segment இல்ல இல்ல இல்ல, நல்ல ஜாலியான செக்மெண்ட். எல்லாரும் ஜாலியா நான் வந்து கார்ட்ஸ் கொடுப்பேன். அந்த கார்ட்ஸ் வந்து ரியல் லைஃப்ல யாருக்கு டெடிகேட் பண்ணுவீங்க அப்படின்றது சொல்லணும், ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஏஸ். of course my mother, ஓகே, and then second my sister. She has been a very vital role in my life. இன்னைக்கு இங்க இவ்வளவு தூரம் நிக்கிறேன்னா அவங்க தான் மெயின் காரணம். ஓகே, அவங்களுக்கு தான் இந்த ஏஸ் ரோல். குயின். குயின் ஆக்சுவலி my mother தான். எஸ், அவங்க தான் குயினும். அவங்க தான் biggest pillar for us. So she takes the whole place. She's the queen. குயின் ஆஃப் ஹார்ட்ஸ். ஓகே, கிங் யாரு? Oh, my father. Nice. My dad ஓகே, அவர் தான் எப்பயுமே கிங். is the king. ஜாக். My family. ஓகே, ஓவரால் ஃபேமிலி. Overall family. என் ரெண்டு brothersமே they were a big support to me. அவங்க இல்லாம நான் திருப்பி நடிக்க வந்திருக்க முடியாது. my elder brother வந்து நடிக்க கூடாதுன்னு ஆசைப்பட்டவர். ஓகே, அதுக்கப்புறம் ஃபைன் எங்க அக்கா சொன்ன அப்புறம் they also understood and they stood as a big pillars for me. So ஓகே, of course both my brothers. எஸ். அண்ட் ஃபைனலி ஒரு டஃப்பான ஒரு கார்டு, ஜோக்கர். நான் தான். எதனால மேம் இந்த மொமெண்ட்ல எல்லாம் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த ஃபீல் பண்ணது இருக்கா? ஜோக்கர் நிறைய தடவை நிறைய வருது. ஏதாவது ஒரு மொமெண்ட் ஐயோ அப்படின்ட்டு நிறைய நிறைய. இருக்கு. எந்த வாழ்த்தனத்தை சொல்றதுன்னு தெரியல, நிறைய இருக்கானா. நீங்களே நினைச்சு நினைச்சு சிரிக்கிறதுனா? ஓ, நிறைய வாழ்த்தனம் இருக்குங்க. ஓகே, பெரிய லிஸ்டா போகும் போல. ரியல் லிஸ்ட். எங்க வீட்ல என்ன கல்யாணம் பண்ணுவாங்க. ஓகே, எங்க சிஸ்டர் பிரதர்ஸ்லாம் நாங்க கேம் விளையாடுவோம். சோ அதுல வந்து கராட்டே பிராக்டிஸ் பண்ணுவோம், கால் தூக்கி தூக்கி. ஓகே, சோ இவங்க என்ன பண்ணுவாங்க, கை பிடிக்க கை அவங்க என் ஷோல்டர் பிடிச்சுவாங்க, கால் பத்தி நான் தான் ஹைட் அப்படின்ட்டு. நானும் பாரு அவங்க ஷோல்டர் கழிச்சு காலில் போய் செவுத்துல அடிச்சு மார்க் ஆயிடும். எங்க மம்மி வந்து நான் தான் மாட்டுவேன், ஜோக்கர் வேலை எல்லாம் நான் தான் மாட்டிக்கிறது. சின்ன வயசுல இருந்தே அந்த ஒரு மோட்ல இருந்திருக்கீங்க. பட் எஸ், நாங்க வந்து உங்களை பயங்கரமா இப்ப செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் ஆன் ஸ்கிரீன்ல அண்ட் ஆஃப் ஸ்கிரீன்லயுமே. ஒரு சச்ச பப்ளி பர்சனா தான் எங்க கண்ணுக்கு தெரியுறீங்க. நமது பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரப்படி நம்ம வீட்ல ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் இல்ல ஃபெஸ்டிவல் நடந்தா நினைவூட்டும் சின்னமா நம்ம நகைகளை தான் கொடுக்குறோம். இத்தனை சிறப்பு மிக்க நகை வியாபாரத்துல பல வருடங்களா இந்தியாலேயே ஒரு முன்னணி நிறுவனமா இருந்துட்டு இருக்காங்க லலிதா ஜுவல்லரி. 50க்கும் மேற்பட்ட கிளைகளை கொண்ட லலிதா ஜுவல்லரியில தங்கம், வைரம், பிளாட்டினம், சில்வர்னு சொல்லி எல்லா கலெக்ஷன்லயுமே பிரீமியமான குவாலிட்டியில தான் இருக்கு. இவங்களோட தரத்தை உறுதி செய்யற வகையில BIS 916 ஹால்மார்க் மற்றும் சர்வதேச ஜெர்மாலஜி சான்றிதழும் வழங்கப்படுது. அது மட்டும் இல்லாம பல அட்ராக்டிவான சேவிங் ஸ்கீம்ஸும் இருக்கு. தரம், நம்பிக்கை, சேவை, இதுதான் லலிதா ஜுவல்லரிய 40 வருஷமா வாடிக்கையாளர்கள் கிட்ட ஒரு நம்பிக்கையான நகை நிறுவனமா இருந்துட்டு இருக்கு. இப்ப வந்து உங்ககிட்ட வந்து ஷூட்டிங்காக நிறைய ஜுவல்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அதை வந்து நீங்க தான் பாதுகாக்கணும். அந்த நாள் ஃபுல்லா எப்படி எல்லாம் வச்சு அதை பாதுகாப்பீங்க? என்ன பர்சனல் பேக் கூட லாக் பண்ணி வச்சுக்க வேண்டியதான். பக்கத்துலயே வச்சுப்பீங்க? பக்கத்துலன்னு வச்சுக்க மாட்டேன், இருக்கிற இடத்துல கரெக்டா பத்திரமா சேஃபா வச்சுப்பீங்க, பாத்துக்கோங்கன்னு சொல்லுவேன். ஓகே, இன்னொரு சினாரியோ, இப்போ வந்து நீங்க ஒரு ஜுவல்லரி ஷாப் போறீங்க. அங்க போனோன்னு வந்து ஒரு ஜீனி வந்து இங்க இருக்க நீங்க எந்த ஜுவல் வேணாலும் சூஸ் பண்ணலாம் அப்படின்னா என்ன ஜுவல் சூஸ் பண்ணுவீங்க? அண்ட் யாருக்காக சூஸ் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் எனக்காக ஓகே, உங்களுக்காக ஒரு ஜுவல். எனக்காக எடுப்பேன். யாருக்காக எடுப்பேன்? அடுத்து என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் சரண்யாக்காக எடுப்பேன். அவளுக்கு ஸ்பெஷலா கொடுக்கலாம். என்ன ஜுவல் எடுப்பீங்க? நல்ல ஒரு டைமண்ட் நெக்லஸ். டைமண்ட் நெக்லஸ், சூப்பர். இப்போ வந்து லலிதா ஜுவல்லரியில இருந்து உங்களுக்காக ஒரு கிஃப்ட் ஹேம்பர். என்னங்களா நிஜமா டைமண்ட் கொடுத்துருவாங்களோ? அப்படிலாம் தப்பு பண்ணல அவங்க. இது உங்களுக்காக ஒரு சர்ப்ரைஸ் இருக்கும். நம்ம கூட இப்போ the beautiful ஹேமா இருக்காங்க. வெல்கம், எப்படி இருக்கீங்க? Thank you so much. எல்லாருக்கும் வணக்கம். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க ரொம்ப பிரிட்டியா இருக்கீங்க. Thank you. ரொம்ப அழகா இருக்கீங்க. Thank you so much. And நம்மளுடைய இந்த சின்னத்திரை விருதுகளுக்கு நீங்க வந்திருக்கீங்க. எப்படி ஃபீல் பண்றீங்க?
நிஜமா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்களை எல்லாரையுமே ஒரே இடத்துல கூப்பிட்டு இந்த அளவுக்கு வந்து சின்ன திரைய வந்து ஒரு ஒரு செலிப்ரேட் பண்ணி ரெகனைஸ் பண்ணி ஒரு அவார்டு கொடுக்கறது வந்துட்டு ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப ஒரு சந்தோஷப்படக்கூடிய விஷயம். அந்த ஒரு சந்தோஷமான தருணத்துல நானும் இருக்கேன். இதை பண்ற ஆனந்த் விகடனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் நிறைய இதுல வந்துட்டு நாமினேட்லாம் இருக்கு உங்களுடைய சீரியல். அதை வந்து நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? எந்தெந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எதிர்பார்க்கறீங்க? எனக்கு தெரியல, நான் சீரியஸா ரொம்ப பிளாங்கா வந்திருக்கேன். ஏன்னா இப்போ நம்மளோட சேனல் இது அப்படின்னா ஓகே, நம்மளுக்கு தெரியும் ஏதோ ஓரளவுக்கு நடக்குது அப்படின்னு. பட் இது ஓவரால் எல்லா சேனல்ஸுமே சேர்ந்து வராங்கங்கும் போது நான் இங்க எதிர்பார்த்து வந்ததை விட ரொம்ப எக்ஸைட்மெண்ட்ல வந்திருக்கேன்னு தான் சொல்லணும். ஏன்னா வேற சேனல்ல இருக்கிறவங்கள நம்ம சேனல்ல இருக்கிறவங்களே நம்மள பார்க்க முடியாது, வேற சேனல்ல இருக்கிறவங்க எல்லாம் பார்க்க போறோங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட்ல வந்திருக்கேன் நானு. லெட்ஸ் ஹோப். பியூட்டிஃபுல். அண்ட் உங்களோட டீம் எல்லாருமே உள்ள வந்துட்டு கேதர் ஆயிருக்காங்க. அண்ட் வந்து இது பார்க்கும்போது மாமியார் மருமகள் இதெல்லாம் தாண்டி அந்த ஒரு பாண்டுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அதை பத்தி ஏதாவது சொன்னீங்கன்னா கொஞ்சம் ஹாப்பியா இருப்போம். ஆக்சுவலா கேரக்டர் வைஸ் பார்த்தா ரொம்ப ஒரு தங்கமான மாமியார், ரொம்ப ஒரு இன்னசென்ட் மாமியார். எல்லாருக்கும் இந்த மாதிரி மாமியார் வேணும்னு தான் எல்லா பொண்ணுங்களும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு மாமியார் அவங்க. ரொம்ப ஈஸி டு கோ, எது வேணாலும் அவங்க கிட்ட சொல்லிடலாம், கலாய்க்கலாம், அந்த மாதிரியான ஒரு மாமியார். எனக்குமே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. வில்லி மாமியார் அந்த மாதிரிலாம் நடிச்சு இப்போ ரொம்ப சாஃப்டான இன்னசென்ட் மாமியார் கூட நடிக்கிறது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலா இருக்கு. ஆஹா, பியூட்டிஃபுல். அண்ட் சீசன் 1லயும் இருந்தீங்க, இப்ப சீசன் 2லயும் நீங்க வந்து கண்டினியூ ஆறீங்க அப்படின்னும் போது அந்த ஒரு எப்படி சொல்றது, ப்ரெஷர் அண்ட் ஹெவி வெயிட்லாம் நீங்க வந்து அப்படியே எடுத்துட்டு வரணும் இல்லையா? ஏன்னா அதே கேரக்டர் அதே வெயிட்ஸ் நீங்க எடுத்துட்டு வரணும். அண்ட் எல்லாருமே எதிர்பார்க்குற மாதிரியான ஒரு விஷயம் தான் நீங்க வந்து டெலிவர் பண்ணிட்டே வரீங்க. மீனாவா இருக்கலாம், எனக்கு பார்க்கும்போதெல்லாம் வந்துட்டு என்னங்க பூந்து விளையாடுறாங்க கேரக்டர்ல அப்படின்னு நிறைய பேர் நிறைய விதத்துல வந்துட்டு போடுறாங்கல்ல. இந்த மாதிரி ஒரு மருமகள் தான் இருக்கணுங்க, பட்டு பட்டுன்னு பேசி விட்டுறணுங்க, எனக்கெல்லாம் வந்து இப்படிதான் இருக்கணும்னு ஆசை அப்படின்லாம் நிறைய பேர் சொல்றாங்களா? அது பார்க்கும்போது அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? எஸ், நீங்க சொன்ன மாதிரி PS1லயும் இருந்தேன், PS2லயும் இருக்கிறேன். அது எனக்கு ரொம்ப ஹாப்பி தான். பட் என்ன ஒரு சின்ன இதுனா, PS1ல இருக்கிற அந்த மீனா வந்து வந்துடவே கூடாது, எக்காரணத்தை கொண்டு PS2ல வந்துடக்கூடாதுங்கிறத நான் இதை கமிட் ஆகும்போதே மைண்ட் செட் பண்ணிட்டேன். ஸோ அதுல இருந்து எப்படி நம்ம வேரியேஷன் காமிக்கலாம், டிஃபரன்ஷியேஷன் காமிக்கலாங்கிறது தான் யோசிச்சு பண்ணிட்டு இருக்கோம். போதாத குறைக்கு பேருமே சேம் பேர் வந்துட்டாரு. ஸோ அந்த ஜீவா மீனா மாதிரி மாறிடக்கூடாதுன்னு ஒவ்வொரு விஷயமுமே நம்ம வந்து பார்த்து பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில வந்துட்டு ஐ எம் சோ ஹாப்பி. அந்த ஒரு சீசன் வந்து அட்டஸ்டச்சா ஒரு 5.5 years போயிருக்கு. அதோட செகண்ட் பார்ட்ல நானும் இருக்கிறேங்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச். நிறைய வந்து சீரியலுக்காக நீங்க வந்து நிறைய பண்ணிருக்கீங்க. அண்ட் சீரியல் சம்பந்தமான கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் அவ்வளவு அழகா வந்து பதில் சொல்லியிருக்கீங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் என்ஜாய் த ஷோ. தேங்க்யூ ஸோ மச்.